இன்றைக்கி நிலா எவ்வளோ அழகாக இருக்குது. என்னன்னே தெரியல. இன்றைக்கி டைமே போக மாட்டுது. படுத்தாலும் தூக்கம் வர மாட்டுது. எப்படா விடியும், எப்படா அவங்கள பார்ப்போம்னு இருக்குது. ஆமாம், அவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க? என்ன பண்ணுவாங்க? இந்த நேரத்தில் தூங்க தான் செய்வாங்க. நமக்கு தான் தூக்கம் வர மாட்டுது அவங்கள நினச்சி அம்மு அம்மு அவங்க சொல்லும்போது அழகாக இருந்துச்சு. அவங்கள பற்றி நினச்சி நான் பைத்தியமாகவே போயிட போகிறேன். ஆனால் அவங்க மட்டும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. என்ன பிரதீப் எதுவுமே பேசாமல் வர? அவ்வளோதுக்கா சாப்பிட்டுட்ட? டேய் சிவா, நீ நம்மளாலும் சரி நம்மளாட்டியும் சரி, உண்மையுமே நான் நல்லா சாப்பிட்டேன்டா. எனக்கு வயிறே வலிக்குது தெரியுமா? என்னடா சொல்கிற? அவ்வளோதுக்கா சாப்பிட்ட? அட ஆமாண்டா, உண்மையுமே ஏப்பமே வர மாட்டேது தெரியுமா? எப்படியோ சாப்பிட்டா சரி விடு. ஆமாண்டா, நீ ஏன் சாப்பிடல? அடேங்கப்பா, நான் சாப்பிடலன்னு எங்கே வந்து கேட்குற? ஏன் நீ சாப்பிடும்போது இதை கேட்கவே இல்லை? டேய், காலையில் சோனி வீட்டில் சாப்பிட்டதுடா, ரொம்ப வயிற்று பசிச்சு. அதனால தான் ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்றலான்னு நான் சாப்பிட்டேன். அப்புறம் என்ன, அதான் நீ சாப்பிட்டல, விடு. சரிடா, அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஏன் சாப்பிடல? ஏன் வயிற்று பசிக்கலையா? இல்லை மச்சான், மனசே சரியில்லை. ஏண்டா? இல்லை, அம்மா பாவம் அங்கே சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல, அதனால தான். அடப்பாவி, அப்போ எனக்கு மட்டும் சாப்பாடு வாங்கி கொடுத்த? இல்லைடா, எங்கள் அம்மா சாப்பிடாம இருந்தாலும் எங்கள் அப்பா இப்போயே சாப்பிட வச்சிருவாங்க. இருந்தாலும் அவங்க சாப்பிடாம இருக்காங்களேன்னு ஒரு மனசு கஷ்டம். அதனால தான் என்னால் சாப்பிட முடியல. நீ அதுக்காக சாப்பிடாம இருப்பியா? அதனால தான் உனக்கு வாங்கி கொடுத்தேன். சரி, உங்கள் வீட்டுக்கு தானே போக போகிற? அப்படியே போகிறவில்லை என்னை கொண்டு போய் எங்கள் வீட்டில் விட்டுட்டா. இல்லை மச்சான், எனக்கு வீட்டுக்கு போகவே இஷ்டம் இல்லை. என்னது, வீட்டுக்கு போக இஷ்டம் இல்லையா? டேய், நீ கோச்சிக்கிட்டு வந்ததுக்கே உங்கள் அப்பா என்னையே கேட்டாருடா. அதுக்கு நான் என்ன மச்சா பண்ண முடியும்? எங்கள் அப்பா உனக்கிட்ட கேட்டாருன்னா நீ தான் பதில் சொல்லணும். எனக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? பேசுவடா, பேசுவேன். இதுவும் பேசுவேன், இன்னும் பேசுவேன். நீ பாட்டுக்கு சண்டை போட்டு நேக்காக கலந்து வந்துட்ட. அங்கே கேள்வி கேட்குறது என்னையே தானே. அதுக்கு என்ன மச்சான் பண்ண முடியும்? சரி மச்சான், கேட்குறேன்னு கோச்சிக்காத. நீ உங்கள் அப்பா பிஸ்னஸ் எடுத்து பண்ணா என்ன? இல்லை பிரதீப், அது சரியாக வராது. ஏன்டா? டேய், எங்கள் அப்பா பிஸ்னஸ் மட்டும் எடுத்து பண்ண சொன்னால் பரவாயில்ல. அவங்க பார்ட்னரோட பொண்ணுக்கே என்னை ரொம்ப பிடிச்சிருக்கான். அவங்க மேரேஜ் பண்ணி வைக்க சொல்லி கேட்டாங்க. அதனால இவரும் ஓகே சொல்லியிருக்காரு, அதுவும் என்னையே கேட்காமலே. என்ன மச்சான் சொல்கிறேன்? எனக்கு புரியல. அட போடா, உனக்கெல்லாம் எப்படி சொன்னாலும் புரியாது. டேய் மச்சான், சொல்லுடா. இல்லை மச்சான், ஒரு தடவை எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்டிக்கு எங்கள் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். அங்கே அந்த பொண்ணும் வந்திருந்தா. என்னை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு எங்கள் அப்பாட்டையும் சொல்லியிருக்கா, அவங்க பாட்டையும் சொல்லியிருக்கா. அதனால அவங்க 2 பேரும் முடிவு பண்ணி என்னை மேரேஜ் பண்ணி வைக்கிறதா சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. என்கிட்ட கேட்கவே இல்லைடா ஒரு வார்த்தை கூட. அப்புறம் என்ன மச்சான், உங்கள் அப்பாவோட பார்ட்னர்னு சொல்கிற? அப்போ உங்கள் அளவுக்கு ரிச்சாக தான் இருப்பாங்க. நீ மேரேஜ் பண்ணிக்கலாம்ல? டேய், ரிச்செல்லாம் ஒரு மேட்ரே இல்லைடா. நமக்கு மனசுக்கு பிடிக்கணும்ல. ஏன் மச்சான், அப்போ அந்த பொண்ணு அழகா இல்லையா? டேய், அழகா இருக்காங்கிறதுக்காகலாம் மேரேஜ் பண்ணிக்க முடியுமா? சரி, அப்போ உங்கள் அப்பாட்ட நீ என்ன தான் சொன்ன? நான் எங்கள் அப்பாட்டெல்லாம் எதுவும் பேசலை. நேராக அந்த பொண்ணோட அப்பாட்டே போய் பேசிட்டேன். உங்கள் பொண்ணையும் எனக்கு பிடிக்கல, உங்களையும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அடப்பாவி, அதுக்கு உங்கள் அப்பா என்ன சொன்னார்? அதனால தாண்டா எங்கள் அப்பா இன்னும் என் மேலே கோவமாகவே இருக்காரு. டேய், அப்போ அந்த பொண்ணை பிடிக்கலன்னு நீ உங்கள் அப்பாட்டே சொல்லியிருக்கலாம்ல? ஏன்டா, எங்கள் அப்பா பற்றி தெரிஞ்சுமா நீ இப்படி பேசுகிற? எங்கள் அக்காவுக்குமே அவர் பார்ட்னர் பையனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. எனக்கு பண்ண மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அதுவும் இல்லாமல் அவருக்கு எப்போவுமே அவர் பண்ணுறது மட்டும்தான் சரி. நம்ம பண்ணுற எல்லாமே தப்பாக தான் தெரியும். அவர்கிட்ட என்னடா போய் பேச சொல்கிற? சரி மச்சான், அப்போ உங்கள் அக்கா அந்த பையனை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? அப்படியும் சொல்லலாம். மச்சான் புரியலடா. டேய், எங்கள் அக்கா எனக்கு அப்படியே ஆப்போசிட்டடா. என்ன மாதிரிலாம் அவள் இருக்கவே மாட்டாள். அவள் எப்போவுமே ரிச்சாக தான் இருக்கான்னு ஃபீல் பண்ணுவாள். அதுக்கேற்ற மாதிரி அந்த பையனும் இருந்தான். அதனால அவள் மேரேஜ் பண்ணிக்கிட்டா. ஓ, ஓகே, இப்போ புரிஞ்சிருச்சு. ஏன் மச்சா இப்போ அந்த டாப்பிக்கை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என் லைஃப்பில் சோனி தவிர வேறு யாருக்கும் இடம் இல்லை. ஐயோ அப்பா, ஆரம்பிச்சிட்டியா சோனி புராணத்தை? இல்லை மச்சான், இப்போ நீ சௌமியா லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணை பார்த்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணிக்குவியா? டேய், ஏன்டா ஏன் லவ்க்கு ஓல வைக்கிற நீ? இல்லை மச்சான், ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன். எப்பா தெய்வமே, நீ எந்த பேச்சுக்கும் சொல்ல வேண்டாம். நீ முதல்ல காரை ரோட்டை பார்த்து ஓட்டு. ஒரு பேச்சுக்கு கூட நீ மற்ற பொண்ணை பற்றி பேச விட மாட்டேற. அப்புறம் எப்படா மச்சான் நான் மட்டும் சோனியை தவிர வேறு பொண்ணை நினைப்பேன்னு நினைக்கிறேன்? சாரி மச்சான், நான் அப்படி சொல்ல வரல. நீ சோனியை பார்க்கறதுக்கு முன்னாடியே உங்கள் அப்பா அந்த பொண்ணை பற்றி சொன்னார்ல, அதனால தான் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணியிருக்கலாம்னு சொன்னேன். இல்லை மச்சான், அது என்னமோ தெரியல. சோனியை பார்க்கும்போது அந்த ஃபீலிங்ஸ் அந்த பொண்ணை பார்க்கும்போது வரல.
மச்சான் எனக்கும் புரியும்டா, நானும் லவ் பண்றேன்டா. அப்புறம் ஏன்டா திரும்ப திரும்ப அதை பத்தியே கேக்குற? இல்லடா, சும்மா தான் சொன்னேன். ஆனா ஒண்ணு நான் சொல்லவா? என்ன சொல்ல போற? மறுபடியும் அந்த பொண்ணை பத்தி பேச போறியா? டேய், அதான் அந்த பொண்ணை நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டியே, அப்புறம் எதுக்கு நான் அதை பத்தி திரும்ப பேச போறேன்? அதை பத்தி சொல்லலடா. நீயும் என் தங்கச்சியும் எவ்வளவு சூப்பர் பேர் தெரியுமா? டேய், ரொம்ப ஓவரா புழுவாத. உனக்கெல்லாம் சோறே வாங்கி கொடுத்துருக்க கூடாது. வாங்கி கொடுத்ததுனால தானே இப்படி ஓவரா போய் சொல்ற. டேய் மச்சான், பாத்தியா, நீ சாப்பாடு வாங்கி கொடுத்ததுனாலயே நான் அப்படி சொல்றேன். உண்மையுமே நீ என் தங்கச்சியும் செம்ம பேருடா. உண்மையாவா மச்சான் சொல்ற? ஆமா மச்சான், இதுல போய் சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது சொல்லு. அது என்னமோ தெரியல பிரதீப். என்னதான் எங்க அம்மா என்னை விட்டு தள்ளி இருந்தாலும் சோனியை பார்க்கும்போது எங்க அம்மா என் பக்கத்துலயே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுடா. மச்சான். ஆமா பிரதீப், அவ என்னை ஃப்ரெண்டா பார்க்கும்போது எவ்வளவு கேர் பண்ணி பார்த்துப்பா தெரியுமா? டேய், அவ ஏன் தங்கச்சிடா. என் தங்கச்சி பத்தி எனக்கிட்டே சொல்றியா? அடேங்கப்பா, பாரா அண்ணன் பாசமா. சரி மச்சான், இப்ப எனக்கு உன் தங்கச்சியை பார்க்கணும் போல இருக்கு. நான் உன் தங்கச்சியை பார்க்க போறேன், வரியா? என்னது, என் தங்கச்சியை பார்க்க போறியா? ஏன்டா? டேய், ஏன்டா, எதுக்குடா இப்படி வாயை பொளக்குற? டேய் சிவா, நீ நல்லாதான் இருக்கியா இல்ல உனக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சாடா? ஏய், ஏன்டா? அப்புறம் என்னடா மச்சான், நீ பாட்டுக்கு சோனியை பார்க்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? டேய், நான் சீரியஸா தான்டா சொல்றேன். எனக்கு சோனியை பார்க்கணும் போல இருக்கு. நான் சோனியை பார்க்க போறேன், நீ வரியா இல்லையா? டேய், உன் ஃப்ரெண்டா இருக்க பாவத்துக்கு என்னையும் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருவ போல இருக்கு. உங்க அப்பா வச்சு பரவாயில்ல, எதுவும் பேச மாட்டாருடா. எங்க அப்பா என்னை அடிச்சே கொண்டு போடுவாருடா. என்ன மச்சான், உன் ஃப்ரெண்டுக்காக ஒரே ஒரு தடவை உயிர் கொடுக்க மாட்டியா? என்னது உயிரை கொடுக்கறதா? இது என்ன தலையில வளர்ற முடியாடா? கொடுத்தோடனே வளர்ந்துரும்னு சொல்றதுக்கு உயிர்டா. என்ன பிரதீப், உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக இதை கூட பண்ண மாட்டியா? டேய், நீ ரொம்ப பண்றடா. ஃப்ரெண்டுக்காகன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பண்ண சொல்ற. இன்னைக்கு உங்க அப்பாட்ட நான் திட்டு வாங்கிட்டு நிக்கிறேன், நீ பாட்டுக்கு வந்துட்ட. சரி மச்சான், அதெல்லாம் விட்டு தள்ளு. இப்ப நீ என் கூட வந்தீனா என் ஆளை பார்க்கும்போது உன் ஆளையும் பார்க்கலாம்ல. ஆனா உனா இதையே சொல்லுடா. இதுக்கு தாண்டா ஒரே ஊர்ல உள்ள பொண்ணுங்களை லவ்வே பண்ணக்கூடாதுங்கிறது. டேய், ரொம்ப பண்ணாதடா. அப்புறம் என்னப்பா, சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? அதே மாதிரி எல்லார் வீட்லயும் இருக்க பசங்களை எல்லாம் ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. திருவிழா அதுவுமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். போன தடவை மாதிரி வடக்கு தெரு பசங்க தெற்கு தெரு பசங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு கிடந்தாங்க. அந்த தெருவே கோயில் திருவிழாலேருந்து ஒதுக்கி வச்சிருவோம். அது மாதிரி சண்டை வராம இருக்கிறதுக்கு அந்த பொறுப்பை வேற யாருக்கையாவது கொடுக்கணும். அதுவும் சரிதான், அப்பதான் அந்த பசங்க எல்லாம் சரியா வருவாங்க. ஏப்பா கணேஷ், இந்த பொறுப்பை நீ எடுத்துக்க. எந்த பசங்களும் சண்டை போடக்கூடாது, அது உன் பொறுப்பு. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். டே மச்சான், என்னடா உண்மையுமே சோனி ஊருக்குள்ள கார விடுற? என்னடா, அப்ப நான் பொய் சொல்றேன்னு நினைச்சியா? ஆமாண்டா மச்சான், உண்மையுமே நீ காமெடிக்கு தான் சொல்றேன்னு நான் நினைச்சேன். இல்ல மச்சான், நான் பொய்யெல்லாம் சொல்ல. உண்மையுமே நம்ம சோனியை தான் பார்க்க போறோம். சரிடா, காரை இங்கேயே நிறுத்து. விட்டா சோனி வீட்லயே கொண்டு காரை நிறுத்துவ போல இருக்கே. என்ன மச்சான் சொல்ற? காரை இங்கே நிறுத்திடலாமா? ஆமாண்டா, காரை இங்கே விட்டு போலாம். அதான் சோனி வீடு எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும்ல. அப்படிங்கிற? ஆமாண்டா, நிறுத்துடா. அவன் இதயமே தேவாயம், அவள் தேகம் வெந்து போகும் என அவன் அறிந்திட மாட்டான். சுடுநீரும் சுடுசோறும் காதலே கைநகம் எல்லாம் பொக்கிஷம் போலே அவ ஒரு தீங்காக வாழ்கிற ஜாதி உணரவில்லை இன்னொரு பாதி. மருதாடி மருதாடி விழியே. ஓய் சோனி. ஐயோ, நீங்களா? நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க? இது என்னடி கேள்வி? நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். எப்படிங்க? அதான் கதவெல்லாம் சாத்தி இருந்துச்சே, நீங்கள் எப்படி வர முடியும்? ஏய், இப்போ அது ரொம்ப முக்கியமாடி. உன்னை பார்க்கறதுக்கு நான் எவ்வளோ ஆசையாக வந்திருக்கேன். ஆனால் நீ எப்படி வந்து எதுக்கு வந்தேன்னு கேட்டு நிற்கிறேன். இல்லைங்க, வரும்போதும் மெயின் டோரை லாக் பண்ணிட்டு தான் வந்தேன். இந்த டோரும் லாக்கில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க? இப்போ என்ன, நான் எப்படி ரூமுக்குள்ளே வந்தேன்னு உனக்கு தெரியணும் அதானே? இல்லைங்க, அது வந்து... ஐயோ, என்னங்க பண்ணுறீங்க? ஏய், நீ தானடி கேட்ட எப்படி வந்தேன்னு, அதை சொல்லலான்னு தான் வந்தேன். ஓ, அதை சொல்கிறதுக்கு இவ்வளோ பக்கமாக வந்து நிற்பீங்களா? அப்போ எப்படி வந்தேன்னு சொல்ல வேண்டாமா? எதாக இருந்தாலும் தள்ளி நின்று சொல்லுங்கள். ஏண்டி, நான் உன் பக்கத்தில் நிற்கக்கூடாதா? என்னை இப்படி தள்ளி விடுற? இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், எதாக இருந்தாலும் நீங்கள் தள்ளி நின்னே சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்கள், எப்படி வந்தீங்க? அதுவா? ஐயோ, ஏங்க மறுபடியும் பக்கத்துலேயே வர்றீங்க? ஏய், நீ தானடி கேட்ட நான் எப்படி வந்தேன்னு, அதை சொல்றதுக்கு தான் வர்றேன். ஏன் அதை பக்கத்தில் வந்து தான் சொல்லணுமா? தள்ளி நின்று சொன்னால் ஆகாதா? எனக்கு என் பொருளாடி பக்கத்தில் நின்று சொன்னாதான் சொல்ல முடியும். ஓ, அப்படியா? நீங்கள் அதை சொல்லவே வேண்டாம், விடுங்க.
அப்படிதான் வலிக்கும். உன்னைய பார்க்க ஆசாசையா வந்தா சந்தோஷப்படுவாளா? அதை விட்டுட்டு ஏன் வந்த, எதுக்கு வந்தேன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. சரி சரி, எதுக்கு வந்தீங்க? பத்தியா, மறுபடியும் அதை தான் கேட்குற. ஏன் வந்தேன்னு தானே கேட்குற. ஐயோ, நான் அப்படி கேட்கலங்க. இந்த டைமில் வந்திருக்கீங்களா ஏன்னு கேட்டேன். ஏன்டி, நான் உன்னை பார்க்க வர்றது டைம் பார்த்து தான் வரணுமா? அதுக்குன்னு அன்டைம்லையா? ஏய், லவ் பண்றதுக்கு என்னடி டைம் அன் டைம்? எந்த நேரம் லவ் பண்ண தோணுதோ லவ் பண்ண வேண்டியதானே. ஓ அப்படியா, சரி சரி, லவ் பண்ணுங்க லவ் பண்ணுங்க. அம்மோ, உன்னை பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்ல, எனக்காக ஒன்று பண்ணுவியா? என்ன பண்ணணும்? கேட்டதுக்கு அப்புறம் பண்ண முடியாதுன்னா சொல்லக்கூடாது, சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க கேளுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு. எனக்கு எனக்கு ஒரே ஒரு கிஸ் தரியா? என்னது, கிஸ்ஸா? ஐயோ, நான்லாம் தரமாட்டேன், போங்க. ஏய், நான் என்ன லிப்லே ஆடி கேட்டேன், கன்னத்துல தானே கேட்டேன். ஒன்னே ஒன்று கூட. நான் மாட்டேன். ஏய் ப்ளீஸ் டி அம்மு, ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன், தரமாட்டேன்னு சொல்ற பத்தியா? நான் தரமாட்டேன், இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். என்னது, கல்யாணத்துக்கு அப்புறமா? அடிப்பாவி, அது என்னைக்கு நடக்கிறது? நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்குலாம் இன்னும் டைம் இருக்குடி. அது வரைக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏய், உனக்கு இது நியாயமா தெரியுதாடி? நீ எப்ப காலேஜ் முடிக்கிறது, எப்ப ஜாப் போறது, அதுக்கப்புறம் தான் நமக்கு மேரேஜ். அது வரை என்னை வெயிட் பண்ண சொல்றியா ஒரு கிஸ்ஸுக்காக? வேணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஓகே, நான் உன் கிஸ்க்காக வெயிட் பண்றேன். ஆனா என்னால வெயிட் பண்ண முடியாது, நான் உனக்கு கிஸ் தரேன். என்னது, நீங்க தரீங்களா? ஐயோ வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்குங்க. ஏய், இதுல என்னடி பயம்? நானும் உனக்கு கன்னத்துல தாண்டி கொடுக்க போறேன். ஐயோ, ஆசையப்படுறேன், நானும் கன்னத்துல தான் சொல்றேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏய், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ ஏன் சொல்ற? என் பொண்டாட்டிக்கு நான் முத்த கொடுத்தே ஆவேன். ஐயோ வேண்டாங்க, ஐயோ.